ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிறுகீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சிறுகீரையே நம்ம தண்டோ சிறுகீரையே நம்ம தண்டோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பகுதியில இருந்து இந்த பகுதியை மட்டும் எடுத்து தூக்கி போட்டு இதுல இருந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். தண்டோடு சேர்த்து சமைக்கும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இதை 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில், 3 டீஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிருங்க. பாசிப்பருப்பு சேர்க்கும்போது இன்னும் கீரை சூப்பராக இருக்கும் சமைச்சு சாப்பிடும்போது. 5 டீஸ்பூன் தேங்காய் துருவலை தனியாக எடுத்து வச்சிருங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 பல்லு பூண்டை இது மாதிரி தட்டி போடுங்க. அப்பதான் இன்னும் கீரை நல்லா சூப்பராக இருக்கும். 3 காஞ்ச மிளகா, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், கீரைக்கு தேவையான சால்ட்டு, வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற முடியலும் வதக்கி விடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச கீரையை ஆட் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சிறுகீரைக்கு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி விடாம தான் சிறுகீரையை வதக்கணும். தண்ணி ஆட் பண்ணா கீரை வலுவலுன்னு ஆயிரும். அதனால தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஆயிடுச்சு. இப்ப வேக வச்ச பாசிப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேங்காயோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்குன்னு. கீரைனாலே டேஸ்ட் தான். அப்படி இருக்கும்போது கூட இன்னும் பாசி பருப்பு சேர்த்து தேங்காய் துருவலி சேர்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சிறுகீரை கிடைச்சுன்னா கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதாங்க, சிறுகீரை பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.